கைஸ் மான் யானைலாம் பார்ப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஏகப்பட்ட மான் 4 யானை பார்த்தேங்க. வேற லெவலுங்க. பார்த்தீங்கன்னா ரூட்டு ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு vlog தாங்க இருக்க போகுது. இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா குழு ஊட்டியில் இருக்கேங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு இடத்துக்கு தாங்க போக போகிறேன். இப்போயே நீங்கள் நம்ம எந்த ரூட்டில் போக போகிறோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பந்திப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட் வழியாக தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஆமாங்க, ஊட்டியிலேருந்து மைசூருக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி பெங்களூர்லேருந்து ஊட்டி வந்தாங்க நைட் டைமில். ஏன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்து எந்த வெஹிக்கல்ஸும் அலோடு கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 2 பஸ்ஸுக்கும் அப்புறம் கர்நாடகாவில் ஒரு 2 பஸ்ஸுக்கும் தான் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பெர்மிட் இருக்குங்க இந்த ரூட்டில் வரத்துக்கு. பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து நைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து செம்மையாக இருக்குங்க. நான் நைட் டைமில் ஒரு ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா நீங்கள் அனிமல்ஸ்லாம் வைல்ட் அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்கலாம். யானை பார்க்கலாம், மான் நிறையவே எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சொல்லிட்டு தான் வந்தேன். பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் படிக்கிறலாம் உட்காந்து அந்த வீடியோ எடுத்துருப்பாங்க. ஒரு வருஷம் முன்னாடி கரெக்டாக போட்டிருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தால் நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சரி நம்ம டே டைமில் கேப்சர் பண்ணலாம். ஏன்னா ரூட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். டே டைமில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஃபுல்லாக இருட்டாக இருக்கனால. டே டைமில் உங்களுக்கு வியூ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம அப்போ முருகரப்பா எப்படியாச்சும் வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்துடணும் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கேங்க. ஏன்னா டே டைமில் செம்மையாக கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க ஒரு சூப்பரான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்துடணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கரெக்டாக 8 மணிக்குங்க டைமிங். பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:15 ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வரல. நம்ம கேஎஸ்ஆர்டிசி ஐரோத்து இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு நம்ம அமௌண்ட் கொடுத்து போகிற அளவுக்கு நம்ம கிட்ட பட்ஜெட் இல்லை இப்போதைக்கு. அதனால் நம்ம டிஎன்எஸ்டிசிலே ட்ரை பண்ணுவோம். பஸ் வரட்டும், வீடியோ எடுக்க பர்மிஷன் கேட்டுட்டு ஒரு சூப்பரான ஜேர்னியை இன்றைக்கி நம்ம ஊட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நான் திருச்சியிலேருந்து நம்ம ஊட்டிக்கு வந்தாங்க. எந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம குண்டூர், கிங் ஆஃப் குண்டூர்னு சொல்லுவாங்க இந்த பஸ்ஸை. பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ஊட்டி வந்தேங்க. இன்றைக்கி அதில் தான் வந்து இறங்கினேன். கரெக்டாக ஒரு 4:45 போல் இறங்கினேங்க. இறங்கிட்டு ரொம்ப குளிர்ச்சா பொறுமையாக அப்படி போய் உட்காந்துட்டு ஒரு டீ ஒரு வடையை போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சரி நம்ம அடுத்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி வந்துட்டேங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கிங் ஆஃப் குண்டூருங்க, செம்ம டெக்கரேஷன் அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா. கைஸ் பார்த்தீங்களா, நம்ம கேஎஸ்ஆர்டிசி ஐரோது கிளப் ப்ளஸ் நிற்குது. பக்கத்துலேயே நம்ம கேஎஸ்ஆர்டிசி சாதிகே பஸ்ஸுங்க. அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் அசன் வரைக்கும் போகிற பஸ்ஸு. நம்ம முன்னாடியே டிஎன்எஸ்டிசியில் புக் பண்ணனால பஸ்ஸுக்காண்டி வெயிட்டிங்க. பஸ்ஸு வருமா வராதானே டவுட்டாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 8 மணி இப்போ பஸ்ஸு கிளம்புது. நான் முன்னாடியே 1 hour முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம டிப்போவில் வந்து எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அதனால் இன்னும் நிப்பாட்டலாம். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. ஏன்னா கேஎஸ்ஆர்டிசி சாரதிகே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா குரூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே பஸ் மாட்டின்னு வளைச்சி அவங்களே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. அப்போலாம் அவங்க கண்டிப்பாக பர்மிஷன் கொடுத்துருவாங்க வீடியோ எடுக்க. பார்த்தீங்கன்னா தெரியாதனமா டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. பஸ்ஸு நல்லபடியாக வந்தால் நல்லாயிருக்குங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு வந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா BS6 வரும்னு நினச்சேன். பட் BS4 வந்திருக்குங்க. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம், வீடியோ எடுக்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி ஒன்று பட்டது போதும் பஸ்ஸாமி, இந்த வாட்டியும் படக்கூடாதுன்னு நினச்சேன். பரவாயில்லங்க, வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பார்ப்போங்க, நமக்கு லக்கு இருந்தால் பார்த்தீங்கன்னா மான்
யானைலாம் பார்க்கலாங்க. ஒரு சூப்பரான ஒரு ஃபாரஸ்ட் ரைடு இருக்க போகுதுங்க. லக்கு வேணுங்க. ஏன்னா அன்றைக்கி நான் நைட்டில் யானை மான்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நைட்டே மெயினாக வந்தேன். பார்த்தீங்கன்னா ஏன்னா நைட் டைமில் வந்து எந்த வெஹிக்கும் அலோட் இல்லைனால ரோடே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும்னால கண்டிப்பாக அனிமல்ஸ் வரும்னு சொல்லிட்டு தான் நைட்டு நான் அன்றைக்கி வந்தேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் மான் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பகலில் ட்ரை பண்ணுறோங்க. ஏன்னா பகலில் பார்த்தீங்கன்னா ரூட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெய்னி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ரூட்டு செம்மையாக இருக்கும். பார்ப்போங்க. லக் இருந்தால் கண்டிப்பாக நம்ம மான் யானைலாம் பார்க்கலாம். சூப்பராக முன்னாடியே உட்காந்து பக்கா வீடியோ எடுக்கலாங்க. ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ் டிக்கெட் ரேட் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணேன். ஃபேர் பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ் ஆச்சுங்க. கைஸ் நம்ம பந்திப்பூர் முதுமலை 2 டைகர் ரிசர்வ்லேயும் பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி இருக்குங்க. ஏன்னா தனியாக பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டு போவாங்க. ஆனால் அதுக்கு அவ்வளோ காசு கொடுத்து போகிறதுக்கு நீங்கள் என்னை மாதிரி ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் போனீங்கன்னு வைங்களேன், லக் இருந்தால் நீங்கள் தாராளமாக பார்க்கலாங்க. ஏன்னா அது இந்த ஜீப் சஃபாரிலையும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு லக் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னலைங்க, அது இந்த பஸ்ஸு தாங்க, ஃபேமஸ் பஸ்ஸுங்க. திருச்சிலேருந்து ஊட்டி வரைக்கும் நான் இந்த பஸ்ஸில் தான் வந்தேன். நம்ம சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
பக்கத்துலேயே நம்ம பஸ்ஸு நிற்குதுங்க. ஸோ கேஸ் டைம் பார்த்தீங்கன்னா 9:40 அது கூடலூருக்கு ரீச் ஆயாச்சுங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்கு. வியூலாம் பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு கிளிப்ஸ் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க வேலைக்கு போகிறவங்களாம் உட்காந்துருந்தால நம்ம முன்னாடி அந்தளவுக்கு எடுத்துருக்க மாட்டோம். சைட்லேருந்து உங்களுக்கு ஜன்னல் வழியாக எடுத்திருப்பேன். ஓகே, இதுக்கடுத்து தான் மெயினான சம்பவம் இருக்குங்க. ஆமாங்க, பந்திப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட் ரைடுங்க, செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கூடலூர் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஜங்ஷன் சொல்லாங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கேலிகேட் போகலாம், அதே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் மைசூர், அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டிங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடலூர் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ஜங்ஷனுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேலிகேட் ஊட்டி பண்ணியிருந்தேங்க, கோழிக்கோட்டு ஊட்டி பஸ் பண்ணியிருந்தேன் டிஎன்எஸ்டிசி. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா சரியான ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸ் ரைடாகவே இருக்கும். அப்படியே வயநாடு, அப்புறம் அப்படியே கூடலூர், இந்த பக்கம் அப்படியே ஊட்டிங்க, சரியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீனிக்கிற ரைடாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கேலிக்கட்டு ஊட்டி பார்த்தீங்கன்னா. ஓகே வாங்க அப்படியே ஜேர்னி கண்டு போனோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நிற்பாங்கங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பந்திப்பூர் முதுமலை ஃபாரஸ்ட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா யானை மானை பார்த்துட்டா போதுங்க. வாங்க பார்க்கலாம். கேஸ் 1 and only நான் ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர். நம்ம கூடலூர்லேருந்து சவுத் சைடு போகிற பஸ்ஸுனா அது இந்த பஸ்ஸு தாங்க. நம்ம செங்கோட்டை டு கூடலூர் போகுதுங்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா. Play by USB Drive. யானையா? ஏய் வா, லக்கு தான்ப்பா, லக்குன்றேன். ಅಲ್ಲಿಗೆ 5 ನಿಮಿಷ ಅಲ್ಲಿಗೆ 5 ನಿಮಿಷ ಎಷ್ಟು 4 5 ನಿಮಿಷ
செல்வத்தை பாத்து நீங்க அவர் கூட போறாரு அவர் இந்த மாசம் ரெட்டாரு இல்லையா இந்த மாசம் ரெட்டாரு நம்பர் அவர் லக்கு நல்லா மனசு இளம் வயசு இது பாவம் அண்ணாச்சி உனக்கு இவன் மேல என்ன கோபம் நோடியா கையால அடிச்சாடி அவனந்த தேதி நீதி வச்சா
தேங்க்ஸ்ண்ணா வரேண்ணா. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 12:50க்கு நம்மளை மைசூர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க கைஸ். மான் யானைலாம் பார்ப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஏகப்பட்ட மான் 4 யானை பார்த்தேங்க. வேறு லெவலுங்க பார்த்தீங்கன்னா ரூட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து யானை பார்க்கணும்னு நினச்சிட்டு நான் பெங்களூர்லேருந்து ஊட்டி ட்ரை பண்ணிடுவேன். நைட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே பார்க்கலங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பே இல்லாமல் நம்ம ரூட்டு பஸ்ஸை மட்டும் தான் கவர் பண்ணணும்னு நினச்சி போனேன். பட் பார்த்தீங்கன்னா 4 யானை பார்த்தேன். டிரைவர் எல்லாமே சொன்னாங்க இன்னும் அவனுக்கு சரியான லக்குப்பா, ஏன்னா டே டைமில் வந்து இத்தனை இது பார்க்குறது இத்தனை யானை பார்க்குறது வந்து ரொம்ப லக்கு தான் சொன்னாங்க. செம்ம ஹாப்பிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சிருப்பேன் வீடியோ பார்த்தீங்கன்னா பக்காவாக எடுத்து காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டில் வந்து எங்கேயுமே நிப்பாட்டக்கூடாதாங்க. நிப்பாட்டினா உங்களுக்கு 1000 ரூபா ஃபைன் போட்டுருவாங்களாம். ஓகே வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என் கார்டு கொடுத்துருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க, இன்ஸ்டா நீக்கில் கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிருங்க. நெக்ஸ்ட் டே இங்கே மைசூர்லேருந்து ஒரு சூப்பரான ஊருக்கு போக போகிறாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.